இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு காஃபி ஷாப்ல வந்து காஃபி குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு என் கையில 5 விரல் இருக்குது, இந்த கையிலையும் 5 விரல் இருக்குது பாருங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேங்கிற விதமாக அவர் பேசிய ஹீப்ரு மொழி எழுத்துக்களோடு வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ நேற்று முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இல்லை, பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பாக வெளியான அந்த வீடியோக்கள்ல 5 விரல்களுக்கு பதிலாக 6 விரல்கள் இருக்கிறது. எனவே பெஞ்சமின் உயிரோடு இருப்பதாக காட்டப்படுகிற வீடியோக்கள் எல்லாம் AI தொழில்நுட்பத்தை கொண்டது என்பதுதான் இணையவாசிகளுடைய, குறிப்பாக இந்த இணையம் தொடர்பான டீப்பாக ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய வாதமாகவே இருந்து வந்த நிலையில தான் நேற்று இந்த வீடியோ அவங்க வெளியிட்டு இல்ல பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது தொடர்பாகவும் இன்றைக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை இது தொடர்பான விற்பனர்கள் வெளியிட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சந்தேகமே என்னன்னு கேட்டா, பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருந்தால் இப்படி வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு வீடியோ போட வேண்டியது கிடையாது. அதை விட அவர் செஞ்சிருக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல அவர் பங்கெடுத்திருக்க வேண்டியது. ஒரு பிரதமராக செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல பங்கெடுக்காதவர் காஃபி ஷாப்ல வந்து நிக்கிற மாதிரியான வீடியோ வெளியாகி இருக்கிறது. இப்ப இதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விமர்சனங்கள் தொடர்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறார் என்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உறுதிப்படுத்துகிற விதங்கள் எல்லாமே ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய விதங்களாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் பெஞ்சமின் உயிரோடு இருந்தால் அவர் வளம மாதிரி ஒரு பகிரங்கமான லைவ் டெலிகாஸ்ட் நிகழ்ச்சிக்கு ஒரு தொலைக்காட்சியோட வந்து நான் இருக்கிறேங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. இல்லைன்னு சொல்லி சொன்னா செக்யூரிட்டி கவுன்சில் மாதிரியான ஒரு மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து எல்லோருடையும் சாதாரணமாக பேசுகிற விதமான செய்திகளை அவர் வெளியிட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மீதான இந்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். இப்படியான சூழல் தான் இந்த வீடியோ AI தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக எக்ஸ் பயன்படுத்தக்கூடியவங்க, பழைய ட்விட்டர் என்ற பெயர்ல இப்ப இயங்குதா இல்லையா, எலான் மாஸ்க்குரிய தளம் எக்ஸ் தனியாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, குரோக் என்று சொல்லக்கூடிய AI தொழில்நுட்பத்தை அவர்களுடைய தளத்திலே இணைத்திருக்கிறார்கள். அதுல போய் இந்த வீடியோவை போட்டு பல பேரும் இது உண்மையா, இது AI அல்லது நிஜமான வீடியோவான்னு கேட்ட நேரத்தில் எலான் மாஸ்க்குரிய எக்ஸ் தளத்தினுடைய AI தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய பதில் இது AI-யால் உருவாக்கப்பட்ட வீடியோ தான் என்பதுதான். எனவே இது நிஜமானதா AI வீடியோவா என்கிற சர்ச்சை இன்னும் உச்சம் தொட்டிருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை. ஆனால் நெதன்யாகுவை இணையவாசியில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் நன்றாக தெரிகிறது.